காங்கிரஸ் செய்த மிகப்பெரிய தவறு இந்தியா கூட்டணியிலிருந்து திமுகவை வெளியேற்றியது. அதற்கான பலனை தற்போது காங்கிரஸ் அறுவடை செய்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட காங்கிரஸ் உடைய நிலைமை ஒரு இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறதா. தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய புதிய அரசை நம்பி தோள் கொடுத்த தோழமை இயக்கங்கள் எல்லாம் மீண்டும் திமுகவை நாடி தேடி வருகிற ஒரு களமாக தமிழ்நாடு அரசியல் களம் மாறுகிறதா, மீண்டும் உருவாகிறதா திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி. ஸ்டாலின் இனி காங்கிரஸை ஏற்பாரா, புதிய கூட்டணியை கட்டமைப்பாரா, ஸ்டாலின் கையில் இருக்கும் தீர்க்கமான முடிவு என்ன, பார்க்கலாம். என்னென்ன வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த காணொளியில் ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. நான் உங்கள் தமிழ்மாறன். மிகப்பெரிய தவறை செய்து விட்டோம் என்று இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய டெல்லி தலைமை அம்மையார் சோனியா காந்தி, ராகுல்ஜி இவர்கள் எல்லாம் இன்றைக்கு சிந்திக்க தொடங்கியிருக்கிறார்கள். அதாவது இப்போதுதான் புத்தி வந்திருக்கிறது. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்னு பழமொழி எல்லாம் இருக்கு இல்லையா, அப்படி இன்றைக்கு திரு ராகுலும் சோனியா காந்தி அவர்களும் வருத்தப்படுவதற்கான காரணம் என்ன? இந்தியா கூட்டணியிலிருந்து திமுகவை வெளியே அனுப்பியது காங்கிரஸ் செய்த பச்சை துரோகம். இந்தியா முழுவதும் பிஜேபிக்கு எதிரான ஒரு அலையை உருவாக்கி அந்த அலையை வாக்கு வங்கியாக மாற்றி அந்த வாக்கு வங்கியில் உச்சாணி கொம்பில் கொண்டு போய் ராகுல் காந்தியை நிப்பாட்டி, இவர்தான் இந்தியாவின் எதிர்காலம், இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரம், இவர்தான் பிரதமர் என்று இந்தியாவுக்கே பாடம் எடுத்த கட்சி திமுக, பாடம் எடுத்த தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டு மே 4 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட் வந்த உடனேயே 5 எம்எல்ஏக்கள் அறிவாலயம் பக்கம் வரல. திரு ஸ்டாலின் கண்ணில் கூட காட்டாம இந்த மாணிக்க தாகூர், திடீர்னு வந்த அரசியல் புரோக்கர் என்று அழைக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி, சமூக வலைத்தளங்கள் அப்படி கூப்பிடுறாங்க அவரை. இவர்களெல்லாம் ஒன்று கூடி இந்த 5 எம்எல்ஏக்களை அலேக்கா தூக்கிட்டு போயிட்டு பனையூர்ல சேர்த்தாங்க. ஒரு நன்றி கூட வேண்டாம், கூட ஒன்னா பயணம் பண்ணியிருக்கோம் இல்லையா, குறைந்தபட்சம் ஒரு நாகரிகம், சரியான வார்த்தை, ஒரு நாகரிகத்திற்காகவாவது நாம போய் கூட்டணி நின்ற திமுக தலைவரை சந்திப்போம். இப்போ அவர் முதலமைச்சர் இல்லை அப்படின்னு சந்திக்காம ஓடோடி போய் பனையூர்ல தஞ்சமடைந்தார்கள். இன்றைக்கு பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு அளவுல. இப்ப டெல்லி அளவுல அது சிக்கலாக மாறி இருக்கிறது. எதன் அடிப்படையில? இன்றைக்கு மம்தா பானர்ஜியும் அகிலேஷ் யாதவும் திரு ராகுல் கையை பிடித்து முறுக்க தொடங்கி இருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டுடைய அரசியல் லாபத்திற்காக, நட்டத்திற்காக, கணக்கு தீர்ப்பதற்காக திமுக கூட்டணியை உடைச்சிட்டீங்க, சிதைச்சிட்டீங்க. இந்தியா கூட்டணியிலிருந்து திமுகவை வெளியே அனுப்பிட்டீங்க. ஆனால் இந்தியா முழுவதும் வேரூன்றி இருக்கக்கூடிய பிஜேபியை எதிர்கொள்வதற்கு எண்ணிக்கை ரீதியாக நாடாளுமன்றத்திலும் சரி, மாநிலங்களிலும் சரி, எண்ணிக்கை ரீதியாக நமக்கு திமுகவுடைய எண்ணிக்கை சீட் தேவைப்படுகிறது. சித்தாந்த ரீதியாக பிஜேபியை மக்களிடம் கொண்டு போய் வெளிப்படுத்துவதற்கு நமக்கு திமுக தேவைப்படுகிறது. திமுகவுடைய ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய நடவடிக்கையும் பேச்சும் கவனிக்கப்படுகிறது. பிஜேபி நேரடியாக கவனிக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பட்டியல் எடுத்தா அதுல திமுகவினருக்கு தான் மிக முக்கியமான இடம். இப்படி இருக்கிறப்ப திமுக கூட்டணியை ஒருங்கிணைத்து கொண்டு போவதற்கான எல்லா வலிமையும் உள்ள ஒரு தலைவராக திரு ஸ்டாலின் இருந்தார். அவருடைய அரசியல் அனுபவம் இருந்தது, தமிழ்நாட்டு மக்கள் இருந்தார்கள். ஆனால் தற்போது நீங்கள் வெளியே அனுப்பிவிட்டது, துரோகம் செய்து வெளியே அனுப்பிவிட்டது மிகப்பெரிய தவறு அப்படின்னு அவர்கள் அழுத்தம் கொடுக்க தொடங்கியிருக்க கூடிய ஒரு நிலை நிலவி கொண்டிருப்பதாகவும் தகவல் வருகிறது. இதுல திரு விஜய் அவர்கள் தற்போது இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்காரா இல்லையா, அல்லது இவர்களெல்லாம் ஒன்று கூடி ஒரு மாதத்திற்கு முன்னால் ஒரு கூட்டணி அமைப்பதாக சொன்னார்களே, அந்த கூட்டணி அமைந்ததா? ஒட்டுமொத்தமான துரோகிகளை திமுக தற்போது பார்த்து கொண்டிருக்கிறதா? திமுகவுக்கே இருக்கக்கூடிய குழப்பம், மக்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பம் கூட இன்றைக்கு விசிக வெளியே இருந்த ஆதரவு, பிறகு கூட்டணி ஆட்சி, எனவே திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி விட்டார்கள். இந்த 2 கம்யூனிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? நீங்க வெளியே இருந்து ஆதரவு அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது.
ஏனென்றால் இந்த நாடு அழிந்து விடக்கூடாது, ஜனாதிபதி ஆட்சி வந்து விடக்கூடாதுன்னு சொன்னீங்க. சரி, வெளியே இருந்து ஆதரவு கொடுப்பது புரிந்து கொள்ள முடிகிறது. அதே வேளையில எப்படி நீங்க இப்ப திமுக கூட்டணினே ஒரு கூட்டணி இல்லைன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? திமுக கூட்டணி தேர்தலுக்கு பிறகு கிடையாது என்று இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சொல்ல வேண்டிய காரணம் என்ன? அந்த காரணம் இருக்கு இல்லையா? நீங்களும் அமைச்சரவையில பங்கெடுத்தால் அதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நீங்க வெளியே இருந்து ஆதரவுன்றீங்க, அதே நேரத்தில் டிவிகேவை விமர்சனம் செய்றீங்க, அரசியல் ரீதியாக சில விமர்சனங்களை முன்வைக்கிறீர்கள். டிவிகே நடந்து கொள்ளக்கூடிய விதம் அப்படி இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி திமுக கூட்டணி இல்லைன்னு நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்ப மக்கள் என்ன பார்ப்பாங்க? வேற என்னமோ எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு மக்கள் நினைக்க மாட்டாங்க. ஒரு முடிவு எடுக்கலாம் இல்லையா? இந்தியா முழுக்க ஒரு பேர் ஆபத்து இருக்கிறப்ப ஒரு கூட்டணியை ஒருங்கிணைக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய பொதுவுடைமை கட்சிகளே ஒரு கூட்டணியை கலைச்சிட்டு வெளியே போக வேண்டிய அவசியம் என்ன? விசிகாவுக்கு ஒரு பலன் இருக்கு, 2 கம்யூனிஸ்டுக்கு என்ன பலன் இருக்கு அப்படின்னும் பேச தொடங்கி இருக்கிறார்கள். இன்னொரு தரப்புல எல்லாம் ஓரளவுக்கு முடிந்தது, மீண்டும் திமுக கூட்டணி எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பெரியார் திடல்ல ஒரு நிகழ்ச்சி, என்ன நிகழ்ச்சி? ஒரு பேரணி, நீட்டுக்கு எதிரான பேரணி. நீட்டுக்கு எதிராக பேரணினா இளைஞர் அணி சார்ந்தவர்கள் பேரணி போறாங்க. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ஆவடி, தாம்பரம், கும்பிடிப்பூண்டி, பொன்னேரி இந்த பகுதிகளில், சென்னையை ஒட்டி, திருவள்ளூர் மாவட்டத்தை ஒட்டி, அதே மாதிரி ஒரு 4 பகுதிகளில் புறப்பட்டு தமிழ்நாடு முழுக்க அந்தந்த பகுதிகளில் போகக்கூடிய போராட்டத்தை தடுத்து நிறுத்துகிறது இந்த தாவேக அரசு. நீட்டை நாங்க ஏற்கலன்றீங்க, அதே நேரத்துல பாஜக எஜமானருடைய குரல் வந்த உடனேயே நீங்க பெரியார் திடலுக்கு போலீஸ் அனுப்புறீங்க. இது என்ன நியாயம் அப்படின்னு ஒரு தரப்பு பேச தொடங்கி இருக்கிறது. உங்களுக்கு ஆதரவு கொடுத்தவர்களே கண்டனம் தெரிவிக்க தொடங்கி இருக்கிறார். திமுக கண்டனம் தெரிவிப்பது மட்டுமல்ல, பொதுவுடைமை இயக்கங்களும் உங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிறது. இந்த நிலை இருக்கிறது. எனவே இதெல்லாம் வைத்து பார்க்கிறப்ப மீண்டும் திமுக கூட்டணி உருவாக ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏதோ நடந்துடுச்சு, ஒரு 2 மாசம் 3 மாசம் திமுக கூட்டணி இல்லைன்னா நம்ம பேசி முடிச்சிட்டோம், வேற என்ன வாய்ப்பு இருக்கு? பிஜேபி எதிர்க்கணும், பல மோசமான சட்ட மசோதாக்களை கொண்டு வர இருக்காங்க, இன்னும் 3 வருஷம் இருக்கு, 22 எம்பிக்கள் இருக்காங்க திமுக கிட்ட, பல முக்கிய முடிவு எடுக்கணும். ஒருவேளை திமுக கோபப்பட்டு பாஜக பக்கம் போகக்கூடாது, நம்ம அதை தடுக்கணும். அதுவும் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து இல்லையா? எப்படி ஒரு கவர்னர் ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக தாவேகாவுக்கு ஆதரவோ, அப்படி திமுக பிஜேபியோட கூட்டணி வைத்து அதன் மூலமாக இந்தியாவுக்கே எந்த தீமையும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த பக்கம் திமுகவோட நம்ம ஒரு கூட்டணி வச்சு பயணிப்போம் என்கிற ஒரு காரணத்திற்காகவது நீங்க இணைஞ்சி பயணம் செய்யணும். அப்படி ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னும் சமூக வலைத்தளங்கள்ல பொதுவெளியில பலர் பேச தொடங்கி இருக்கிறார்கள். அப்படி கூட்டணி உருப்பெறுமா? எது நடந்தாலும் காங்கிரஸ் கதை அது என்ன மர்கையா அப்படின்னுவாங்க இல்லையா, அப்படி தமிழ்நாட்டுல காங்கிரஸ்க்கு இனி வாய்ப்பு கிடையாது அப்படின்னும் சொல்லப்படுகிறது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. நன்றி, வணக்கம். கிங் செய்திகளை வழங்குவோர் அதிக மசாலா, அதிக சுவை ஆச்சி மசாலா. உங்களுடைய பழைய நகைகளை எக்ஸ்சேஞ்சில் மாற்றி புதிய நகைகளுக்கு கிராமுக்கு கூடுதல் உழைப்பெற லலிதா ஜுவல்லரி. இணைந்திருங்கள் கிங் 360உடன். நான் உங்கள் தமிழ்மாறன். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.